brainmask பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். அதாவது யூடியூபர்ஸ்க்கு உள்ள சந்தேகங்களுக்கு வீடியோ போட்டு ரொம்ப மைண்ட் வந்து ப்ராப்ளம் இதாயிடுச்சு. அதனால வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோமே. மை லைஃப் ஸ்டைல் காட்டுவோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ போடுவோம். இன்னைக்கு சண்டே, நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி அடிக்கடி நிறைய வீடியோ போடுவேன். ரொம்ப ஃபன்னாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. இதாங்க என்னோட ஸ்டூடியோ. நல்லா பார்த்துங்க. இந்த இடத்துல உட்காந்து நான் வந்து வீடியோஸ் மேக் பண்ணுறேன். சும்மா ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு இதை வச்சுட்டு லைட்லாம் இதெல்லாம் வீடியோ போட்டிருப்பேன். நான் இந்த லைட்லாம் எப்படி பண்ணுறேன்னு இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அநேகமாக பார்க்காதவங்க வந்து பழைய சேனலில் போய் பாருங்கள். இந்த இடத்துல உட்காந்து இது பண்ணுவேன். இந்த மொபைல் வந்து நேற்றா வந்து என்னோடய மச்சனை வந்து துபாயிலேருந்து வந்தாப்புல கிஃப்ட் பண்ணாப்புல அவர் எனக்கு. நான் யூடியூப்பில் வீடியோஸ் மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காப்புல. யூடியூப் சேனலுக்கு வந்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதை அன்பாக்ஸும் பண்ணுறேன். பார்த்துங்க. இங்கே ஒரு கேமரா இருக்குது. கிட்டத்தட்ட இந்த கேமரா வாங்கி 10 வருஷம் ஆச்சு. பேனாசோனிக் லூமிக்ஸ் பேனாசோனிக்கு 10 மெகா பிக்சலு. அந்தளவுக்கு கிளியாரிட்டி இல்லை. அதனால் வந்து அதில் வீடியோ மேக் பண்ணுறது கிடையாது. அப்புறம் வந்து இன்னொரு மொபைல் இருக்குது. இந்த ஒரு மொபைலு இதுவும் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிடுவேன். இது வந்து ஸ்பீக்கரு. இது வந்து என்னோடய ப்ளூடூத் மைக்கு. இதை வச்சு தான் நான் வந்து மைக் ரெக்கார்டிங் பண்ணுறேன். வேறு என்ன இருக்குது? வேறு ஒன்றும் கிடையாது. லேப்டாப்பு, சிஸ்டம். சரி, அப்படியே இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிடவா? இது வந்து ஹுவாய் கம்பெனியோட ஃபோனு. ஹுவாயில் வந்து 4G ஃபோனு. ஹுவாய் வைஃபை 2017 சொல்லிட்டு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருவோம். இது பேட்ரி பேக்கப் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். 3000 mAh பேட்ரி, 2GB ரேம் இருக்குது, ப்ளஸ் 60GB இன்டர்னல் மெமரி இருக்குது. பேக் கேமரா 8 மெகா பிக்சல், ஃப்ரண்ட்டு வந்து 5 மெகா பிக்சல் கேமரா. அது இல்லாமல் இதில் புதுசாக வந்து ஈஸிக்கின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை காட்டுறேன் நான். 5 இன்ச்சு டிஸ்பிளே இருக்குது. சரி, மொபைல் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் வந்து டன்டாடாய் மொபைல் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்குது. சரி, இது இப்படி கீழே வச்சுருவோம். உள்ளக்க வந்து ஸ்க்ரீன் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா. ஏற்கனவே ஒன்று அதில் மாட்டியிருக்கு. இது எக்ஸ்ட்ரா இருக்குது. அது வீணாக போனால் அதை மாட்டிக்கிடுவோம். உள்ளே போனோம்னா என்ன இருக்குன்னு பார்ப்போம். டாடா வர மாட்டேங்குதப்பா. சரி, இப்படி ஓப்பன் பண்ணணுமா? சரி, ரைட்டு. ஸ்டிக்கர் இருக்குது. யூசர் மேனுவல். இதெல்லாம் வந்து எவன் படிக்க போகிறான்? சத்தியமாக எனக்கு படிக்க தெரியாது. ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜரு என்ன எழுதிருக்கு இங்கிலீஷ்னு பார்த்துங்க. எனக்கு தெரியல. நீங்கள் படிக்க முடிஞ்சால் படிச்சுங்க. சரி, ஓகே. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஹுவாய் ஹெட்ஃபோனு. அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து கொஞ்சம் மொபைல் ஃபங்க்ஷனை பார்த்துருவோமா? இதெல்லாம் வந்து சைடில் தூக்கி வச்சுருவோம். மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி வருது. ரொம்ப சூப்பராக இருக்குது மொபைலு. இதில் வந்து இந்த சைடில் வந்து இது வந்து பவர் கீ, இது வந்து வால்யூம் அப் டவுன் இருக்குது. பேக்கில் வந்து ஃப்ளாஷ் லைட் கேமரா 8 மெகா பிக்சலு இப்படி இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சல் கேமரா. ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ளாஷ் லைட் இருக்குது. அது ஃப்ரண்ட்ஸில் வந்து கேமரா எடுக்கும்போது ஃப்ளாஷ் லைட் வந்து ஆன் ஆகும். பாருங்கள், இந்த பாருங்கள், ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகுது பாருங்கள். அப்படியே ஒரு கேமரா எடுத்துடலாம்.
ஃபோட்டோஸ் எடுத்துடலாம். சரி, ஓகே. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஸ்பெஷல் ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை நம்ம அமுக்கணும்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஷார்ட்கட் கீ. இந்த பட்டன் அமுக்கணும்னா நம்ம ஷார்ட்கட்டில் வந்து ஏதாச்சும் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாட்ஸ்அப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த பட்டன் அமுக்குனா டைரெக்டாக வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து நமக்கு போயிடும். அது நான் இன்னும் செட்டிங் பண்ணாதனால ஒன்றும் வரமாட்டேங்குது. அது நான் உள்ளே போய்ட்டு செட்டிங் பண்ணி காட்டுறேன். மற்றபடி எல்லா ஃபங்க்ஷனும் உங்களுக்கு தெரியும். நல்லா பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்குது. மொபைல் மட்டும் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாப்புல மச்சினே. இது கவர் வந்து நான் தான் வாங்கணுமா. அதையும் வாங்கிட்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே. சரி, மொபைல் அன்பாக்சிங் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா, சாப்பிட போகிறேன். சாப்பாடு என்னென்னு பாருங்கள். தோசை, குழம்பு இல்லாத காரணத்தால் வந்து நம்ம கிரீமா வெளிநாட்டிலேருந்து வந்துச்சு, கொஞ்சோண்டு இருக்குது, அதை கொடுத்துருக்காங்க. குழம்புலாம் ஒன்றும் இல்லை, சக்கரை இதை போட்டு தான் திங்க போகிறேன். நல்லா இருக்கான்னு பார்ப்போம். நல்லா இல்லாட்டி பொண்டாட்டி கையிலேருந்து அடி விழுவோம். பார்ப்போம். இந்த கிரீமை தொட்டு சர்க்கரையை தொட்டு வேலைக்கும் நல்லாவே இல்லைங்க. ஐயோ, அடிக்க வராங்க பொண்டாட்டி. அடிக்காத நம்ம மண்ணை என்ன உடஞ்சிரு போகுது. நல்லா இருந்துச்சுன்னா கூட அடி விழுது வீட்டில். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது தோசை. நீங்கள் நாஸ்டா பண்ணிட்டீங்களா? சூப்பராக இருக்குது. வெளியே வந்திருக்கேன். இங்கே பாருங்க, ஒரே குப்பையாக கிடக்கு. இங்கே பாருங்க, சின்ன பிள்ளைங்க விளாண்டுட்டுருங்க. என்னோடய ஆட்டோ நான் வீடியோ முடித்ததுக்கப்புறம் அப்லோட் பண்ணிவிட்டு மற்ற வேலையை பார்க்கணும். இது நான் இருக்க ஃப்ளாட். இது கீழே 3 வீடு இருக்குது, மேலே 4 வீடு இருக்குது. இங்கே தான் நான் வந்து குடியிருக்கிறேன். நல்லா இயற்கையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு கிணறு இருக்குது, இங்கே ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது, பஞ்சாயத்தில் வந்து வர தண்ணி வரும். அப்படியே மேலே பார்த்திங்கன்னா மாடி மேலே நிறைய குழந்தைங்க விளையாடுறதுக்குலாம் இடம் இருக்குது. இது என்னோடய ஆட்டோக்குள்ளே யார் இந்த மயம் உட்காந்துருக்க பாருங்கள். பொழுதன்னைக்கு ஆட்டோ விட்டு இறங்கவே மாட்டாங்க. ஒரே குத்தாட்டம் தான் போகணும் ஆட்டோவில் இருந்துக்கிட்டு. கடைசியாக நானும் அவனு சேர்ந்து ஆடின டான்ஸ் வரும் பாருங்கள். சரி, ஓகே. நீங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி வீடியோ அதிகமாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். பக்கத்தில் உள்ள பெல் ஐகான்ஸை கிளிக் பண்ணிங்க. பாய். தயவு செஞ்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காண்டி ஒரு ஃபன்னான வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரெயின் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான்.